காங்கிரஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இனிமேதான் தமிழகத்துல ரியல் அரசியல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மெஜாரிட்டியை பெறல அப்படின்னா திமுக அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட அனுமதி கோரலாம் அப்படின்ற மாதிரி சில பரிசீலனை செய்து வருவதா தகவல்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு. நிறைய பேர் இதை வதந்தின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேருமே தமிழக அரசியல்ல எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறதால இது சாத்தியமா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனா அது சாத்தியமாகுமோ அப்படின்றதுக்கான அறிகுறிகள் பலமா இப்போ கண்ணுக்கு எதுக்க தென்பட இருக்குது. அதை பத்தி ஒரு 5 விஷயங்களை நம்ம இங்க பார்க்கலாமா? தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய 5 எம்எல்ஏ கூடிய ஆதரவு பெற்றிருக்கு. இப்ப ரீசெண்டா சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் மெஜாரிட்டிக்கு இன்னும் 1 இல்ல 2 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இதனால ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவங்க இன்னும் விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்கல, அழைப்பு விடுக்கல. இதனால விஜயால முதல்வரா முடியல. இந்த நிலையில தான் தாவேகா மெஜாரிட்டி பெறல அப்படின்னா திமுக அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலான்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமா, இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுப்புறாங்க. இந்த நிலையில தான் அதற்கான ஒரு 5 சமிக்சைகள் வெளியாகி இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, புதுச்சேரியில அதிமுக செயலாளர் அன்பழகன் காங்கிரஸ் உடைய முயற்சியை முறியடிச்சு பழனிசாமி அவங்க தலைமையில தமிழகத்துல அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சாரு. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்களும் பழனிசாமி முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2வது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம்னா விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறு செய்ய மாட்டோம், 6 மாதங்கள் வரை அனுமதி காப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து திமுக எம்எல்ஏக்களுடன் பேச்சு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தும் போது கட்சியோட நலனுக்காக சில முக்கிய முடிவுகள் நான் எடுக்கிறதுக்கு இருக்கேன், இதனால எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் அதிமுக திமுக கூட்டணி அமையுமா அப்படின்ற கேள்வி கேட்டபோது பதிலுக்காக எம்.கே. ஸ்டாலின் எதுவுமே சொல்லல. இதனால கூட்டணி அமையுதா அப்படின்ற கேள்வியும் வருது. 3வதா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, திமுகவுடைய புதிய எம்எல்ஏக்களுடைய கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் முடிச்சுட்டு வெளில வந்தாரு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அமையுமா, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க சிரிச்சிட்டு மழுப்பிட்டு போயிட்டாங்க, பதில் எதுவும் சொல்லல. 4வது விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக கூட்டணிக்கு இவங்க கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற விருப்பம் இல்லை அப்படின்னா எம்.கே. ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் நேரடியா அவங்க அதெல்லாம் இல்லைங்க, கூட்டணிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. அது மட்டும் இல்லாம தாவேக்கு ஆதரவு கேட்டு இருக்கிற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அப்புறம் விசிகாவை எங்களோட கூட்டணியில தான் நீங்க இருக்கணும், தாவேகா விஷயத்துல அவசரப்பட்டு நீங்க முடிவு எதுவும் எடுத்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி எம்.கே. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இல்லாம நேற்று ஒரு 3 கட்சிகளுடைய தலைவர்களோட ஸ்டாலின் அதிமுக கூட்டணி அமைப்பது பற்றி விவாதிச்சு இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளிவந்த வண்ணம் தான் இருந்துச்சு. இதுதான் அந்த 4வது விஷயம். இப்ப கடைசியா 5வது விஷயத்துக்கு வந்தோம்னா, அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்ற தகவல் சோசியல் மீடியா ஃபுல்லாவே தீயா பரவிட்டு இருக்கும் போது கூட நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுக அதிமுகவிற்கு எதிராக எல்லாருமே பதிவுகள் போட்டுட்டு வர்றாங்க. இது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நிச்சயமா திமுக அப்புறம் அதிமுக அவங்களுடைய கவனத்துக்கும் போயிருக்கும். அதோட இல்லாம திமுக அதிமுக நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வாய்ப்பும் இருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்குமே இந்த 2 கட்சிகளின் தலைமைகள் நாங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போறது கிடையாது அப்படின்றத வெளிப்படையா சொல்லல, அதை மறுத்துட்டு தான் வருவாங்க. ஒருவேளை திமுக அதிமுக திரைமறைவுல கூட்டணிக்கான வேலையெல்லாம் தொடங்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இந்த 5 விஷயம் அப்படின்றது விஜயனுடைய தாவேகா மெஜாரிட்டியை நிரூபிக்க தவறுனுச்சுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியை சாத்தியமாக்கி கண்டிப்பா கவர்னர் மாளிகை நோக்கி எங்களுக்கு ஆட்சி கொடுங்க அப்படின்ற உரிமை கோருவதற்கு சில சிக்னலும் இதுல இருக்கு. மக்கள் கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட எழுச்சியை தடுக்கிறதுக்கு திமுகவும்
பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றாங்க அப்படின்றது ஒரு கற்பனை தான வதந்தி தான். அது ஒரு இமேஜினேஷன் தான். மக்கள் தாவேகாவிற்கு அதிக இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஜனநாயக முறைப்படி ஆளுநர் கண்டிப்பா விஜய ஆட்சி அமைக்க வந்து அழைக்கணும். 117 எம்எல்ஏ வந்துட்டாங்க. இப்ப தோல்வியடைந்த கட்சிகள் வந்து குறுக்கு வழியில அதிகாரம் தேடுவது மக்கள் அவங்க ஓட்டு போட்டாங்கல்ல அதை வந்து அவமதிக்கிற செயல்னு சொல்றாங்க. ஏன்னா டிவிகே தான் வேணும்னு 108 தொகுதியில முடிவு பண்ணிருக்காங்க. இல்ல டிஎம்கே தான் வேணும்னு 74 தொகுதியில பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே தான் வேணும்னு ஏடிஎம்கேவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 51 தொகுதிகளில் பண்ணிருக்காங்க. அப்ப டிவிகே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே 74 தொகுதியும் ஏடிஎம்கே 51 தொகுதியும். அதே மாதிரி டிஎம்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க யாருன்னா ஏடிஎம்கே கூட்டணி 51 தொகுதியும் டிவிகே 108 தொகுதியும். இதை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதே போல இபிஎஸ் எங்களுக்கு முதல்வரா வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு எதிர்த்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட அந்த 74 தொகுதிகளும் விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த 107 தொகுதிகளும் தான். இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா யாரோட நம்பர் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா விஜய் அவங்களோட தான் வந்து கம்மியா இருக்குது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால விஜய்க்கு வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரம் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு திரைத்துறையிலையும் குரல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், நடிகை ஸ்ரேயா சரண் அவங்களா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. 117 வந்துடுச்சு. ஏன்னா சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. வருவாங்களா என்னன்னு தெரியல. டிஎம்கேல இருந்து கூட்டணியில இருந்து போயிடக்கூடாது அப்படின்னு அந்த தலைமை அறிவுறுத்தியும் கூட அவங்க வந்து போயிட்டாங்க. இன்னும் விசிகே ஒன்று தான் பெண்டிங். அவங்களும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா விஜய் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இல்ல பெரும்பான்மையை நிரூபிக்கல, அமமுகவோ இல்ல பாமகவோ இல்ல விசிகாவோ யாருமே வரல. இப்ப 117 தான் இருக்கு எம்எல்ஏ இவங்கள்ட்ட அப்படின்ற பட்சத்துல டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் கை கோர்த்து கூட்டணி அமைச்சு இபிஎஸ் வந்து முதல்வராகவும் உதயநிதி துணை முதல்வராகவும் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து கொளுத்தி போட்டிருக்காங்க. அது காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா 2 பேருடைய கட்சிகளும் வேறு வேறு திராவிட கட்சிகளாக இருந்தாலும் கொள்கைகள் இதெல்லாம் வந்து வேறு, தத்துவங்கள் இதெல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க. அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா டிவிகேல இருக்கிற 108 பெரும்பான்மை எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒன்னு இடைத்தேர்தல் வரலாம், இல்லைன்னா நேரடியா நமக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா டைரக்டா பிஜேபி வந்து உள்ளே வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி டிவிகேல வந்து காங்கிரஸ் போயிட்டாங்க. அதனாலேயே வந்து பிஜேபி ரொம்பவே கடுமையான கோவத்துல இருக்கிறாங்க. நம்ம வந்து போலான்னு பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சேன்னு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா நம்ம ஏடிஎம்கேல இருந்து சப்போர்ட்டுக்கு ஆளை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செங்கோட்டையனுடைய கருத்துக்கள் இருந்துச்சு. அதை சொன்னப்ப விஜய் வந்து அந்த விஷயத்த ஹோல்ல வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள ஆதவர்ஜுனா அவங்க போயிட்டு இல்ல நான் கொண்டு வரேன் தலைவரை பெரும்பான்மை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து 5 பேரை புடிச்சு போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் ஆதரவு தெரிவிச்சு அந்த சத்தியமூர்த்தி பவன் எல்லாமே பயங்கர கொண்டாட்டமா இருந்துச்சு அவங்க டிவிகே கூட்டணியோட ஜாயின்ட் ஆனதுக்கு அப்புறமா. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா விசிகா வந்து 2 சீட் வந்து விஜய்க்கு ஆதரவா கொடுத்துட்டாங்க. அதனால பெரும்பான்மையோட கண்டிப்பா வந்து விஜய் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதனால யாரும் வந்து போராட்டம்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து திண்டுக்கல்ல நம்ம வந்து கேள்விப்பட்டோம், 3 பெண்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, விஜய் அண்ணாவை ஆட்சி அமைக்கணும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுல ஒருத்தவங்க மாற்றுத்திறனாளி. அந்த 3 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிண்டில கூட ஆளுநர் மாளிகையில வந்து போராட்டம் பண்ண போனாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்து காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மறுபடியும் நாங்க கொண்டு வருவோன்ற மாதிரி மெரினால போராட்டம் பண்றதுக்காக தமிழக இளைஞர்கள் ரெடியா இருந்தாங்க. அண்ணா சொல்லிட்டா போதும் நாங்க போறோம் கோடி பேருன்ற மாதிரி. அதுக்கும் நிறைய போலீஸ போட்டு அங்க குவிச்சு போராட்டம்லாம் பண்ற இடம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. இனி இந்த போராட்டம் இதெல்லாம் பண்ண தேவையில்ல, பெரும்பான்மை வந்துடுச்சு, அடுத்த சிஎம் வந்து கண்டிப்பா விஜய் தான் அப்படின்ற நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. பனையூர் ஆபீஸ்லயும் பயங்கர கொண்டாட்டமா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்காத போதே கத்தியால வந்து கேக்லாம் வெட்டினாங்க. டிவிகே எம்எல்ஏ வந்து குடிபோதையில ஆட்டம் போடுறாரு, டிவிகே நிர்வாகி வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு ஒரு சிறுமிக்குன்னு இவ்வளவு விஷயங்கள். இத்தனைக்கும் இந்த 2-3 நாட்களே நம்ம வந்து இவ்வளவு கேள்விப்பட்டோம். இதுவே இந்த கடைசி 5 வருஷத்துல ஏதாவது ஒரு ரேப்போ இல்ல வேற ஏதாவது நடந்தா கூட எம்கே ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சியில அவங்க தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும், இந்த தப்புக்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்ன்ற மாதிரி விஜய் வந்து நிறைய இடத்துல பேசியிருந்தாரு. இப்ப அவங்க கட்சி நிர்வாகிகளே இது மாதிரி பண்ணும்போது அவர் பொறுப்பு ஏத்துப்பாரா என்ன அப்படின்றது தெரியல. ஃபுல்லாவே வெடிச்சு கேக்லாம் வெட்டி பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்துடுச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் வந்துடுச்சு, அதற்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க. கடைசியா விசிகா வருவாங்களா வரமாட்டாங்களா இன்னைக்கு தெரியும் நாளைக்கு தெரியும் வந்தா சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி இழுப்பறியிலேயே போயிட்டு இருந்த அந்த குரங்கு அப்பம் பிச்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே போன கதை இப்ப ஃபைனல் ஆயிடுச்சு. இன்னும் 5 வருஷத்துக்கு விஜய் தான் உங்களுக்கு சிஎம். இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த நிர்வாக திறமை அவர்கிட்ட இருக்குமா, அவர் எப்படி சமாளிப்பாரு?
ஏற்கனவே 11 லட்சம் கடன் தமிழ்நாட்டு மேல இருக்குது. 2500 கொடுக்கணும், 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும், அண்ணன் சீரு, தாய் மாமன் சீரு, இந்த மாதிரி நிறைய அவர் சொல்லி வச்சிருக்காரு. அதெல்லாம் செய்யணும். இவர் எங்க போய் கடன் வாங்குவாரு? தமிழக கஜானா என்ன ஆகும்? தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு இவர் கடன் சுமத்த போறாரு? ஏன்னா தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் சொன்னாரு. பிறந்த குழந்தை மேலேயும் இவர் கடன் சுமத்த போறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கும் ஒரு பவுன் கொடுக்கணும்ல. தமிழ்நாட்டு கஜானால காசு இல்லைன்ற போது அவர் எங்கேயாவது வந்து கடன் வாங்கி தான் கொடுப்பாரு. ஸோ அந்த கடன் வாங்கி அந்த குழந்தைக்கு அது கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் அந்த கடன்ல பங்கு இருக்குன்றது தானே அர்த்தம். ஸோ அப்பதான் பூமிக்கு வரக்கூடிய அந்த பச்சை குழந்தை மேல கூட இவர் வந்து கடன் சுமத்த போறாரா, இல்ல ஜிடிபி லெவல் இப்பதான் வந்து அந்த 2 டிஜிட்டை வந்து டச் பண்ணிருக்கு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல சரியுமா என்ன அப்படின்றத நாம வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.